வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான தகவலுக்கும் நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலுமே இருக்கு. ஸோ உரங்களாகட்டும், விதைகளாகட்டும், இல்ல மருந்துகளாகட்டும், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் அண்ட் வேம், வெசிகுலர் ஆர் வெசிகுலர் மைக்ரோரைசன் சொல்லக்கூடிய வேம்னு சொல்லக்கூடியதான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஜிங்க் சல்பேட்னா என்ன? ஜிங்க் சல்பேட் நெல் வயலுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தணும், எவ்வளவு அளவு பயன்படுத்தணும், ஜிங்க் சல்பேட் பயன்படுத்துறதால நெல் வயல்ல எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்ன்றதையும், அது மட்டும் இல்லாம வேம் எப்ப பயன்படுத்தணும், அதனோட நன்மைகள், ஸோ வேம் பயன்படுத்துறதால நம்மளுக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நீங்க எல்லாமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம ஜிங்க் சல்பேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே துத்தநாக சல்பேட்னு சொல்லக்கூடியது. ஸோ இது நெல் வயலுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு உரம்ங்க. ஸோ நடவு செஞ்ச 3ஆம் நாள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ இருந்து ஒரு 10 கிலோ அளவுக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ இதை பயன்படுத்துறதால நெல் வயல்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 8 நாள்ல பச்சை பிடிக்கிற பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 நாட்கள்ல பாத்தீங்கன்னா சீக்கிரமா பச்சை பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நெல் வயல்ல வேர் வளர்ச்சின்றது ரொம்பவே முக்கியம். சோ அதனோட முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் தான். நீங்க போடக்கூடிய என்பிகே, அதாவது பேரூட்டு சத்துக்களை எடுத்து நெல் வயலுக்கு தர்றதால சீக்கிரமா பச்சையும் பிடிக்கும், அதிகப்படியான வெள்ளவே வேர் தோன்றும், அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான துருக்களும் பிடிக்குங்க. நெல் வயல்ல வேம் ரொம்பவே முக்கியம் சொன்னோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கான வளர்ச்சியும் நெல் வயலுக்கான அதிகப்படியான தூர்வடிக்கும் திறனையும் உருவாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெசிகுலர் ஆர் வெசிகுலர் மைக்ரோரைசன் சொல்லக்கூடிய இந்த வேம் தாங்க. இந்த வேம் எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நடவு செஞ்ச நடவு வயல்ல சோ அந்த வேர் பகுதியில போட்ட உடனே போய் அந்த வேர்களில் பாத்தீங்கன்னா வேர் முடிச்சு மாதிரி ஒட்டிக்கும். சோ அது ஒட்டிக்கிறதால உங்களோட நெல் வயலுக்கான தூர்வெடிக்கும் திறனும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நெல் வயல் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான சுவாசத்திற்கு அது ரொம்பவே வழிவகுக்கும். விவசாயத்தில் ஜிங்க் சல்பேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். அதனோட பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சி மற்றும் வேர் போக்கு, அதாவது வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா ஜெனரேட் பண்ணி விடுறதால அதிகப்படியான ஆயமும் போகும். அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு பச்சையும் பிடிக்கும், சீக்கிரமா மகசூலும் பாத்தீங்கன்னா இரட்டிப்பு மகசூல் எடுக்கலாம். விதை முளைப்பு திறனை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஜிங்க் சல்பேட் ரொம்பவே பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாம பச்சையம், உறுதி மற்றும் இலை மஞ்சள் நிறமாக தடுக்கிறதுக்கு இந்த ஜிங்க் சல்பேட் தாங்க பயன்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகளோட நிலத்தை பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஜிங்க் டெஃபிஷியன்சியோட பாதிக்கப்பட்டிருக்குங்க. நெல் வயல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய விவசாய நிலம் நான் பார்த்திருக்கேன். சோ நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களோட நெல் வயல் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட நெல் வயல் இந்த மாதிரி இருந்தது, நான் இதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணன்றதை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஜிங்க் சல்பேட் பயன்பாடுகள் மற்றும் அதனோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிங்க் சல்பேட் எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிவுரமாக கூட நீங்க பயன்படுத்தலாம். சோ நடவு செஞ்ச 3ஆம் நாளும் நீங்க பயன்படுத்தலாம். சோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிலோல இருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாங்க. அது மட்டும் இல்லாம இதை நீங்க ஸ்ப்ரேயிங் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ 20 லிட்டர் தண்ணியில நீங்க கரைச்சி ஸ்ப்ரே பண்ணலாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சையம் உறுதிப்படுத்துங்க, வேர் வளர்ச்சி பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும், மகசூலை அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் கேட்கறீங்க பாஸ்பரஸ் உரத்தை கூட இதை கலந்து போடலாமா அப்படின்ட்டு. சோ பாஸ்பரஸ் உரத்தை கூட நீங்க கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். சோ நீங்க போடக்கூடிய உரங்கள் எல்லாமே உப்பா மாறிடும். சோ நெல்வாயிலுக்கு சரியான வேலைப்பாடுகள் நடக்காது. அதனால பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் உரங்களை கூட இந்த ஜிங்க் சல்பேட்டை கலந்து போடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வேம், இது பாத்தீங்கன்னா ஒரு நன்மை செய்யும் பூஞ்சானுங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பயோ ஃபெர்டிலைசர் தான், இது ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கிடையாது. இது ரெண்டுமே கலந்து போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடக்கூடாதுங்க. நெல் வயலின் மறைமுக நண்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேம்னு சொல்லக்கூடியதுங்க. மண்ணில் உள்ள பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம் சத்தை எடுக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. இதனோட வேர் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி வரைக்கும் மண்ணுக்குள்ள நல்லா ஊன்றி போறதால அதனோட இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாசியம் அண்ட் நைட்ரஜன் உரத்தை ஈஸியா வந்து நெல் வயலுக்கு எடுத்து கொடுத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியம். வேமின் பயன்பாடு மற்றும் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்றாங்காலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம். தூர்க்குரணியாக பயன்படுத்தணுங்க. சோ 100ல இருந்து ஒரு 200 கிராம் தேவைப்படும். விதைப்பதற்கு முன்கூட்டியே பாத்தீங்கன்னா அந்த விதையில பூசி நம்ம விதைக்கணும். வேர் வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கும், நல்ல வளர்ச்சியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம விதை நேர்த்தியும் நீங்க செய்யலாம். திரவ வடிவம் இருக்கிறத ஒரு 5ல இருந்து ஒரு 10 ml எடுத்துக்கணும். சாதம் வெடித்த கஞ்சி கூட பாத்தீங்கன்னா இத அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நாற்றாங்கல் நனைத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 250 முதல் 500 ml வரைக்கும் தேவைப்படுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 15ல இருந்து 30 நிமிடம் பார்த்தீங்கன்னா நினைச்சு வச்சு
நெல் வயல் மேல விதைக்கணும். அது மட்டும் இல்லாம அடி உரமாக தூள் குருணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 4 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் பயன்படுத்துறாங்க. அதாவது நடவு செஞ்ச 15ஆம் நாள் இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வாயில அதிகப்படியான துருக்குள் வெடிக்குங்க. ஸோ பாசன நீரில் கலந்து விடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கலந்து விடலாம். 1 ஏக்கருக்கு 1/2 லிட்டர் வரைக்கும் நீங்க பாசன நீர்ல நீங்க கலந்து விடலாம். ஊட்டச்சத்து உறிஞ்சுதல நெல் வயலுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு வகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான வேர் வளர்ச்சி வர வச்சு நெல் வயல்ல நீங்க கணக்கிலே எடுத்துக்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா நெல்வாயோட தூர்வடிக்கும் திறனை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும். அதோட வேர் வளர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ வேர் பாத்தீங்கன்னா நல்லா மண்ணுக்குள்ள டீப்பா போகிறதால வேறு மண்ணுக்குள்ள இருக்கிற எல்லா உரத்தையும் பாத்தீங்கன்னா கரைச்சி எடுத்து சீக்கிரமா நெல் வயலுக்கு கொடுக்கறதால நெல்லோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். உங்களோட நெல்மணிகளோட கதிர்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதை பயன்படுத்துறதால நோய் எதிர்ப்பு சக்தி பாத்தீங்கன்னா உங்களோட நெல் வயல அதிகமாகும். மண் வளத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க போடக்கூடிய 15ஆம் நாள் உலகத்துல வேம் போடணும். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம் பயன்படுத்தின வயல், வேம் பயன்படுத்தாத வயல். சோ வேம் பயன்படுத்தின வயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கும். வேம் பயன்படுத்தாத வயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெப்ட் சைடு இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா கம்மியான தூர் தாங்க வெடிச்சிருக்கும். சோ இதை நீங்க வேம் பயன்படுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேர்களும் இறக்கி இருக்கும், அதிகப்படியான தூர்களும் வெடிக்கும். சோ நீங்க நெல் வயல்ல நிறைய விவசாயிகளோட பிரச்சனையா அப்படியா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நெல் வயல் நடவு செஞ்சுட்டேன். பட் ஆனா என்னோட நெல் வயல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர் வெடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சமீப காலங்களில் நிறைய விவசாயிகள் நம்ம கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. 1 ஏக்கருக்கு நுண்ணூட்ட சத்தான குருணைகள், அதாவது குருணையை கூட இந்த வேம்னு சொல்லக்கூடியது எவ்வளவு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிலோ போடணும். சோ விலை கொஞ்சம் அதிகமா தான் போகும். நீங்க விலை அதிகமா போனாலும் சரி, நீங்க கண்டிப்பா இந்த முறையில் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நெல் வயல அதிகமான தூர்கள் வெடிக்க வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 3 நெல் ரகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னருக்கு இந்த வீடியோ பாருங்க. தை மாசி பட்டத்துல நடவு செய்யக்கூடிய 110 நாள் வயதுடைய நெல் ரகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னருக்கு இந்த வீடியோ பாருங்க. ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்ய பந்தல் வகைகள் மற்றும் காய்கறி வகைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னருக்கு இந்த வீடியோ பாருங்க. தைப்பட்ட சாகுபடியில் காய்கறிகள் மற்றும் கீரைகள் மற்றும் செடி வகை பயிர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னருக்கு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பருவங்களில் என்ன சாகுபடி செய்யலான்றத கொஞ்சம் தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். இந்த மாதிரியே எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயம் காப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.